ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை நமது தியானத்தை நாம் தொடர்வோம். தியானத்துக்கு அமரும் போது நாம் கேட்க வேண்டிய 2 கேள்விகள். நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? இந்த 2 கேள்விகளும் நம்மை இந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது. அது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் முக்கோண வடிவமான அந்த புனித எலும்பில் ஒரு ஒரு குளிர்ச்சி தரும் பிரகாசமான ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. அது தூய விருப்பமான குண்டலினி தாய் அவர் நம்மை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அனைத்து எதிர்மறை சக்திகளிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை முன்னேற்ற காத்திருக்கின்றார். முதலில் எனக்குள் விருப்பம் தூய்மையாக இருக்க வேண்டும்.
எனது இச்சா சக்தி, வலது நாடி இச்சா சக்தி. நான் யார்? ஏன் நான் இந்த உலகில் இருக்கின்றேன்? அந்த கேள்வியும் நான் யார் என்ற அந்த கேள்விக்குள் அடங்குகின்றது. எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது மன உடல் செயல்பாடுகள் தூய்மையானதாக இருக்கின்றன. எனது மனதின் எண்ணங்கள், எனது செயல்பாடுகள் தூய்மையானதாக இருக்கின்றன. இந்த கணத்தில் நமக்குள் ஏதாவது பிரச்சனைகள், மனக்கவலைகள் அல்லது தியானத்துக்கு தடையான ஏதாவது தீய குணங்கள், அசுர குணங்கள் நமக்குள் இருக்குமாயின் நாம் நமது இருதயத்தை திறப்போம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்பு, தெய்வீக அன்பு சக்திக்கு முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதை நாம் எதிர்நோக்குகின்றோம். எனவே எமது இருதயத்தை திறப்போம். அந்த அன்பு தாயிடம் கூறிவிடுவோம், தாயே, இந்த மனக்கவலை எனக்கு இருக்கின்றது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கின்றது, இந்த தீய குணம் எனக்குள் இருக்கின்றது. என்னால் நான் அதை ஆட்கொள்ளும், அடக்கி அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தும் சக்தியின்றி இருக்கின்றேன், திறமையின்றி இருக்கின்றேன். தாயே, அவை அனைத்தையும் என்னிடமிருந்து விளக்கும் தூய ஞானத்தை தந்தருளுங்கள். குண்டலினி என்னை நமது தூய விருப்பம் மேலெழுந்து வருவதற்கு அவர் ஞான ஒளியில் இருந்து மேலெழுந்து வருக. எனவே அந்த அறிவை நாம் கேட்போம். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எனது இருதயத்தை தூய்மையாக்கி தாருங்கள். குழந்தை போன்ற களங்கமில்லாத தூய இருதயம், உண்மையான இருதயம், நேர்மையான இருதயம், தூய்மையான இருதயம். எனது இருதயம் அறிவு நிறைந்ததாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். அந்த அறிவு உண்மையான, தூய்மையான, நேர்மையான அறிவாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். அதுவே மிக முக்கியமானது. மற்றவை அனைத்தும் இரண்டாம் பட்சம்.
நாம் இதற்கு முதல் உரிமை கொடுத்தோமானால் சாயோகா தியானம் சிறப்பாக செயல்படும் நமக்குள். எமது வலது கையை எமது இடது இதயத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இந்த வசனத்தின் உட்பொருளை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். எல்லாம் வல்ல அந்த இறை சக்தியை பிரதிபலிக்கும் பிரதிபலிப்பு நான். எனது இருதயத்தில் அது தூய ஆத்மாவாக பிரதிபலிக்கின்றது. தாயே, எனக்குள் இருக்கும் அந்த தூய ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் என் வாழ்க்கையில் வெளிப்பட எனக்கு அருள் புரியுங்கள். எனது எண்ணங்களில், எனது பேச்சில், எனது செயல்களில், எனது நடை உடை பாவனை அனைத்திலும் ஆத்மாவின் நற்பண்பு, ஆத்மாவின் கலாச்சாரம் வெளிப்பட எனக்கு அருள் புரியுங்கள். நான் தங்களுடைய அன்பின் கருவியாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது ஆத்மாக்கு எதிராக நான் ஏதும் பிழைகள் செய்திருந்தால் அவை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். மன்னித்து எனக்கு தூய ஞானத்தையும் தைரியத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். தர்மத்தில் தர்மத்தின் எல்லைக்குள் உறுதியாக நிற்கும் மன உறுதியையும் தெய்வீக தூய அறிவையும் எனக்கு தந்தருளும். அந்த ஞானம் முக்கியம். அந்த ஞானத்தில் இருந்தே குண்டலினி என்னை மேலெழுவார். இது நாம் எமக்குள் நடைபெறும் ஒரு யாகமாகும். ஞான ஒளி என்ற அந்த வேள்வி, அந்த நாம் ஞான ஒளி, அந்த ஞான சுடரை நாம் வளர்க்க 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 நமது யாகத்தின் மூலம் அனைத்து தீய சக்திகளையும் நாம் அழித்து ஞான ஒளியை நாம் வளர்க்க வளர்க்க அதிலிருந்து குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து வருகின்றார். இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சாஸ். இரு கைகளையும் கூப்பி வணங்கி மீண்டும் நமது கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். உப்பு நீர் சுத்தி அறுப்புக்கு தயாராக இருப்பவர்கள் கால்களை உப்பு நீரில் வையுங்கள். சமுத்திர தேவரை பிரார்த்தித்து கால்களை உப்பு நீரில் வைப்போம்.
நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2 அங்குலம் கொண்டு செல்லுவோம். நமது கவனம் எங்கிருக்கின்றது? எனது சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? சுழுமுனை நாடி வழியாக எனது கவனமும் சுவாசமும் ஒன்றாக அமைதி அடைகின்றதா? அதாவது உங்கள் கவனம் முழுக்க முழுக்க சுவாசத்தில் ஒன்றாகின்றதா? சுவாசத்தை உள்ளிழுப்போம். சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை செல்லுவோம். மூலாதாரத்தில் சிறிது நேரம் பிடித்து வைத்துக் கொள்வோம். மீண்டும் வழிவிடுவோம். தலை உச்சி குழி, அதாவது இருதய பீடம் விரிவடைகின்றதா என்று கவனிப்போம். குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? கவனத்தை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி நாம் வைத்துக் கொள்வோம். கவனத்தை அங்கேயே வைத்து நமது வலது கையை பூமியை நோக்கி வைப்போம். நமது இடது நாடி எமது இச்சா சக்தியை நாம் வலுப்படுத்திக் கொள்வோம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் எனது இச்சா சக்தி, மன சக்தி, மனம், எனது ஆசைகள் இரண்டையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது உணர்வுகள், நிறைவேறாத ஆசைகள், அவை அனைத்தும் முடிந்த ஒன்று. இப்பொழுது எனது உணர்வுகள் தூய ஆசை, அதனுடைய அனுபவத்தை உணர ஆரம்பித்திருக்கின்றது. இந்த தியான அனுபவங்கள் அது எமக்கு ஆறுதலை, மன ஆறுதலையும் அமைதியையும் அவ்வப்போது நாம் அந்த தூய ஆனந்தத்தையும் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதுவே இப்பொழுது எமது உணர்வுகள். எனவே எமது இடது நாடியில் நாம் கேட்போம், தாயே, எமது உணர்வுகளை ஒளியூட்டி
ஆத்ம அனுபவங்களை எமக்கு தந்து நமக்கு அந்த ஆனந்தத்தை உணர அருள் புரியுங்கள். ஆனந்ததாயினி ஸ்ரீ மகாகாளி ஆவார். நமக்கு ஆனந்தத்தை தருபவர் ஸ்ரீ மகாகாளியா மாதா ஆவர். ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता च श्री निर्मला देवी नमो नमः. மனதில் ஒரு ஆறுதல், ஒரு அமைதி கிடைக்கின்றதா என்று நாம் பார்ப்போம். அதன் மூலமாகவே நாம் அந்த ஆனந்தத்தை உணர முடியும். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் மனம் ஒரு ஆறுதல் அடைந்ததையும் அமைதி அடைந்ததையும் நாம் உணர வாழ்க்கையில் உணரலாம். அதுவே ஆனந்தத்துக்கான பாதை. பொழுது ஒரு கணம் நமது தலை உச்சி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகளை அவதானிக்கும். மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் தெய்வீகத்தின் அன்பு அலைகளை, தரம சைத்தன்யத்தை நாம் நமக்குள் செல்ல விட்டுவிடும். பொழுது நமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி இதை பிரார்த்திப்போம். நமது வலது நாடியின் சக்தி கிரியா சக்தி. கிரியை என்றால் செயல்கள், செயல்களுக்கான சக்தி. நமது மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுகளுக்கான சக்தி. மற்றும் பிராண சக்தி. நமது எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நமது செயல்களும் தூய்மையாக இருக்கும். எண்ணங்கள் தூய்மையாக இருப்பதற்கு நமது கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கு இங்கு அலையாமல் கவனம் ஆத்மாவில் இருக்கும் போது தூய்மையாக இருக்கின்றது. தூய கவனம். நமது இடது நாடியில் தூய கவனம், தூய கவனம், தூய ஞானம் நமக்குள் ஒளிர்வதால் நமது கவனம் தூய்மை அடைகின்றது. நமது வலது நாடியில் நாம்
கேட்டுக்கொள்வோம். தாயே, நமக்கு தூய தெய்வீக அறிவை தந்தருளுங்கள். எமது அறியாமையை போக்கும் தூய ஞானத்தை தந்தருளுங்கள். இந்த ஞானம் எவ்வாறு ஒளி இருளை விளக்குகின்றதோ அதுபோல் எமக்குள் இருக்கும் இந்த அறியாமையை விளக்குகின்றது. அது விலகும் போது நாம் தெளிவடைகின்றோம், கவனம் தூய்மை அடைகின்றது. தாயே, எனக்கு தூய்மையான கவனத்தை தந்தருளுங்கள். தூய்மையான தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். அறிவு வளரும் போது எமது வேண்டாத சிந்தனைகள், கவலைகள், எதிர்காலம் பற்றிய பிரச்சனைகள், கவலைகள், எமது ஆணவம், அகங்காரம், கோபம் அனைத்தும் மறைகின்றது, தானாக விலகுகின்றது நம்மை விட்டு. ஸ்ரீ மாதாஜி எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் ஸ்ரீ மகா சரஸ்வதி மாதாவின் தூய ஞானத்தை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான. ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தலை உச்சிக்குழி, இரு உள்ளங்கைகள், 10 விரல் நுனிகளை நாம் கவனிப்போம். மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது நமது தலை உச்சி மேலும் மேலும் விரிவடைவதை நாம் கவனிக்கலாம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நமது இடது கையை கல்லீரலில் வைப்போம். வலது பக்க வயிற்றின் அந்த கடைசி விலா எலும்பு முடியும் இடத்தில் கீழ் அந்த வயிற்று பாகம். மாதாஜி, எனது கல்லீரலுக்கு வாருங்கள் தாயே. எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். கல்லீரலே எமது மூளைக்கு சிந்தனைக்கு தேவையான சக்தியை வழங்குவது கல்லீரல். எனவே கல்லீரல் எமது தூய கவனத்தின் இருப்பிடமாகும்.
எமது இடது கை வைத்திருக்கும் கல்லீரல் பகுதியில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். நமக்கு தெரியும் குண்டலினி எண்ணெய் வெவ்வேறு சக்தி ரூபமாக எமக்குள் எமது உடல், உள்ளம், உணர்வுகள், எமது சூக்ஷ்ம சரீரம் அனைத்தையும் பாதுகாக்கின்றன. அவருடைய ஒரு வடிவம் ஸ்ரீ முகுதேஸ்வரி, நமது கல்லீரலை பாதுகாப்பவர். சோ அந்த மந்திரம் நாம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री मुकुटेश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताची श्री निर्मला देवी नमो नमः. மேலும் குண்டலினி எண்ணெய் சஞ்சீவனி, சுவாமினி. சஞ்சீவனி என்றால் எம்மை குணப்படுத்தும் ஒரு மூலிகை மருந்தாகும். அந்த மருந்தும் நமது குண்டலினி தாயே. எனவே அந்த மந்திரத்தையும் எடுப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री संजीवनी स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. எமது இருதயம், உள்ளம், மனம், எமது கல்லீரல், மூளை, நாடி நரம்புகள், சக்கரங்கள் அனைத்தையும் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு நம்மை வெளிப்படுத்துவோம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடி, குண்டலினி எண்ணெய், நமது ஞானத்தால், தூய அறிவால் மேலெழுந்து சஹஸ்ராரத்துக்கு வந்து நமது ஆத்மாவை ஒளியூட்டும் பாதையாகும் நமது சுழுமுனை நாடி. இதில் நாம் அன்னைக்கு நாம் உறுதிமொழி கூறுவோம். தாயே, நான் இந்த தியானத்தில் நேர்மையாக இருக்கின்றேன், உண்மையாக இருக்கின்றேன்.
தூய்மையாக இருக்கின்றேன். எனது தேடுதல் தூய்மையானது. நான் தங்களை மேலும் மேலும் அறிந்து கொள்ளும் ஞானத்தை எனக்கு தந்தருளும். அதுவே எனது தூய விருப்பமாகும். மூலாதாரத்தில் எனது விருப்பங்கள் அனைத்தும் தூய்மையானது, உண்மையானது. தர்மத்தின் எல்லைக்குள் நான் வாழ எனக்கு உறுதியான மனத்தை தந்தருளும். இந்த விருப்பம் உறுதியானால் நமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், எதிர்மறையான அனைத்தையும் குண்டலினி அன்னியே எரித்து விடுகின்றார். அதேபோல் எம்மை வெளியிலிருந்து தாக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து நம்மை பாதுகாக்கின்றார். எனவே அன்னையிடம் சொல்லுவோம், தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். நமது சுவாதிஸ்தானத்தில் நாம் கேட்போம், தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத அறிவு, அனைத்தையும் இதுவரை காலமும் எனக்கு இருந்த அறிவு, எனது அகங்காரம், மமகாரம், பழக்க வழக்கங்கள், மனக்கட்டுப்பாடுகள், எனது புத்தி, எனது மனம், என்னை எனது கவனத்தை வழிதவறச் செய்யும் அனைத்து எண்ணங்கள், அறிவு, ஐடியாக்கள் அனைத்தையும் நான் சரணாகதி செய்கின்றேன். செய்து என்னை ஒரு புல்லாங்குழல் போல் வறுமையான தூய்மையான ஒரு கருவியாக நான் தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தங்களின் தூய தெய்வீக ஞானம், தூய அறிவு, அந்த ஒளி என் மூலமாக வெளிப்பட எனக்கு அருள் புரியும். இந்த மூலாதாரம் சுவாதிஸ்தான பிரார்த்தனையின் போது எமது தலையில் உள்ள மூலாதாரத்தின் பீடம், சுவாதிஸ்தானத்தின் பீடத்தையும் நாம் கவனிப்போம்.
இப்பொழுது நமது நாபி சக்கரம் பவசாகரம் நமது தலையிலும் அதனுடைய இருப்பிடத்தை நாம் அவதானிப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் மன திருப்தியோடு இருக்கின்றேன், அமைதியோடு இருக்கின்றேன். மற்றும் தாராள மனதோடு இருக்கின்றேன். தாங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். யூ ஆர் த ரோயல் டிக்னிட்டி. தாங்களே எனக்குள் இருக்கும் ராஜ கண்ணியம் ஆவீர்கள். எனது அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. எனது அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்பவர் தாங்கள். குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உறவுகளோடான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எனது உடல் உள மன பிரச்சனைகள், எனது ஆத்ம முன்னேற்றத்தில் எனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர் நாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இப்பொழுது அது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். தலையின் நடு உச்சிக்குழி அங்கிருந்து கொண்டு நமது நடு இருதயத்தை கவனிப்போம். சுவாசம் நடு இருதயத்துக்கு, சுவாசத்தை உள்ளிழுத்து நடு இருதயத்தை கொண்டு செல்வோம். தலை உச்சி வழியாக சஹஸ்ராரம் வழியாக நம் மூச்சை உள்ளிழுத்து வழிவிடும். இதில் நாம் கேட்போம், தாயே, என்னை தங்களின் அன்பின் கருவியாக மாற்றி தாருங்கள். எனது இருதயத்தை அன்பால் கருணையால் நிரப்பி தாருங்கள். கண்களை திறந்து மாதச்சியை நாம் பார்ப்போம். நான் சாயோகாவுக்கு வந்த பின்பு மாதச்சி குருவாக ஏற்ற பின்பு என்னில் ஏற்பட்ட மாற்றம், எனது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம், அனைத்துக்கும் நமது இதயத்தில் நாம் நன்றி கூறுவோம். ஸ்ரீ மாதச்சிக்கு ஸ்ரீ மாதச்சி எவ்வளவு அறியாமையோடு இருந்த என்னை தெரிவு செய்து எனது அறியாமையை இருளை போக்கி
எனக்கு தூய ஞானத்தை தந்து என்னை ஒரு உயர்வான நிலையில் உயர்த்தி தாங்கள் அருகில் அமர வைத்திருக்கும் தாய், நாங்கள் எமது இதயத்தில் கோடான் கோடி நன்றிகள் தாயே. இவ்வாறான ஒரு குரு இதுவரை இருந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை என்று ஸ்ரீமாதாஜி சொல்லியிருக்கின்றார். அதன் அர்த்தம் என்னென்றால், ஸ்ரீமாதாஜி இனிமேல் அவர் நேரடியாக மனித உடலில் இருக்க தேவையில்லை. சாஸ்திரத்தில் எப்பொழுதும் நாம் அவரை சென்றடையலாம், எமது பிரார்த்தனைகளை வைக்கலாம், அவரோடு நாம் தொடர்பு கொள்ளலாம். இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள், அவருடைய அன்பு அலைகளை நாம் உணரலாம், எம்மை வழிகாட்டுவதை நாம் உணரலாம். இப்பொழுது எமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு எமது விசுதி தொண்டை சுழுமுனை நாடி வழியாக எமது விசுதி சக்கரத்தை பார்ப்போம். கூட்டு ஒழிப்பு நிலை. பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் நான். ஒரு சிறு துளி பெரிய கடலில் சேர்வது போல் இந்த ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு இந்த ஞானம் மூலமாக நாம் அந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆகின்றோம். அந்த பரபிரம்மத்தை பிரதிபலிக்கும் ஒருவர் ஆக நாம் மாறுகின்றோம். அந்த பிரதிபலிப்பு எமது விசுதி சக்கரம் மூலமாக எமது எண்ணங்கள், செயல்கள், எமது பேச்சு மூலம் வெளிப்படுகின்றது. தலையில் முன்னெற்றி, இதில் நாம் வீரட்டா வீரட்டங்கன மந்திரா சொல்லுவோம். வீரட்டா என்பது பரம் பொருள், சர்வ வல்லமையை பொருந்திய அந்த இறை சக்தி. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ வீரட்டா வீரட்டங்கனா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது நமது கவனத்தை ஆகிய சக்கரமூடாக சஹஸ்ராரத்துக்கு எடுத்து வருவோம். முழுமையாக சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு எமது சிரசு முழுவதையும் நாம் கவனிப்போம். அனைத்து சக்கரங்களின் பீடங்கள் எமது உச்சி வழியாக, அதாவது அந்த மயிர் பிரியும் வழியாக பின் பிடரியில் இருந்து உச்சி வழியாக இருக்கின்றது. முழுவதிலும் கவனத்தை வைப்போம். நமது தலை முழுவதிலும், முக்கியமாக தலை உச்சிக்குழி இருதய பீடம், அதில் கவனத்தை வைப்போம்.
இருதய பீடம் திறந்திருக்க வேண்டும். எனவே அதை தளர்வாக திறந்த நிலையில் வைத்துக் கொள்வோம். நமது ஆகிய சக்கரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, நான் முழுமையாக எனது மமகாரம் அகங்காரத்தை முழுமையாக சரணாகதி செய்கின்றேன். எனது மனதை நான் முழுமையாக சரணாகதி செய்கின்றேன். என்னை எனது மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லும். ஆத்ம நிலையே தெய்வீகத்தின் வழிகாட்டலை உணரும் நிலை. எனது அகங்காரம், மமகாரம், சிந்தனைகள், எனது எண்ணங்கள், ஐடியாக்கள், அறிவு, புத்தி அனைத்தையும் நான் சரணாகதி செய்கின்றேன். சிந்தனைகள், மனதில் சிந்தனைகள் இல்லாத அமைதி நிலைக்கு செல்கின்றேன். நாம் நினைக்கலாம் சிந்திக்காமல் இருப்பது ஒரு சோம்பேறி நிலை என்று. இது அதுவல்ல. ஆத்ம நிலை எமக்கு உள்ளுணர்வு மூலமாக எமக்கு சரியான வழியை காட்டுகின்றது. இந்த நிலை மிகவும் சக்தி வாய்ந்த நிலை, அமைதி நிறைந்த நிலை, பாதுகாப்பான நிலை, சரியான வழியை நமக்கு காட்டும் நிலை. எனவே ஆத்ம நிலை, அந்நிலையில் நமது உள்ளுணர்வுகள் அனைத்தும் இறைவன் அந்த தெய்வீக சக்தியின் வழிகாட்டலை உணரும் நிலை. இது மனதுக்கு அப்பால் பட்ட ஒரு நிலை. இப்பொழுது முழுமையாக கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். நமது 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு. அங்கு நமது முழுமையான அமைதி, நமது மனம் முழுமையாக அமைதி. அங்கு எண்ணங்கள் இல்லை. நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் கொண்டு சென்று அங்கு குண்டலினி எண்ணெயின் முழுமையான வெளிப்பாட்டை நாம் கவனிப்போம். குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக நாம் 3 முறை ஓம் என்ற பீஜ மந்திரம், சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம் சொல்லுவோம். ஓம் என்பது ஆ ஓ ஓம். ஸ்ரீ மகாகாளி, ஆனந்ததாயினி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, நமக்கு அறிவை தந்தருள்பவர் ஸ்ரீ மகா லட்சுமி, எம்மை ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்து செல்பவர். இவர்களின் ஒருங்கிணைப்பே ஓம். அந்த ஒருங்கிணைப்பின் வடிவம் குழந்தை உள்ளம், இன்னசென்ஸ், பவர் ஆஃப் இன்னசென்ஸ். அந்த குழந்தை உள்ளம் சக்தியாகும். அதுவே சஹஸ்ராரத்தின் சக்தி.
ஆத்மா பரமாத்மாவோடு இணைவதற்கு குழந்தை போல் நாம் இருக்க வேண்டும். ஓம் என்று சொல்லும் போது மூலாதாரத்தில் ஆரம்பித்து முழந்தண்டு வழியாக வந்து என்ற சஹஸ்ராரத்தை முடிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரை மீண்டும் எமது சஹஸ்ரார சக்கரம் பற்றிய உரையை நாம் கேட்போம்.
Today, in this beautiful place created by the Queen of Austria, we have gathered here to perform a puja to the Sahasrara. When we enter into the realm of Sahasrara, then only we have right to do the Sahasrara. Before this, nobody talked about Sahasrara. Nobody did any puja to Sahasrara. This is your privilege that you are in the realm of Sahasrara and that you can do this puja. Perform it. It's your right. You are chosen for this. It's a very privileged place for you to enter into the Sahasrara of the Virat, to reside in the brain as cells of that Sahasrara. Let us see what is the quality of the cells of Sahasrara. These are specially created cells through the working of the Swadhisthana. Passing through all the chakras, when they arrive at Sahasrara, they are equipped to handle the brain's activity without getting involved into other elements in the body. In the same way, the Sahajogis are not to be involved with the other cells, human beings of the body of this universe. The first thing that happens to a Sahajogi at the Sahasrara level, that he becomes beyond Atit. So many things he transcends. Kalatit, he goes beyond time. Time is his slave. If you have to go somewhere, then suddenly you discover that everything is working about the same time when you are able to do it. Like you are, say, to catch a train, and you arrive late at the station, you find the train is late for you. Things work out in such a way that you feel they are all acting for your complete convenience. So you go beyond time, Kala. Then you go beyond Dharma. Dharma means Dharma becomes part and parcel of your being. Nobody has to tell you, you do this or you do that. You just don't do it. Whatever you have to do it, you do it. When you go beyond all these dharmas, that are the human dharma is that his attention gets attracted either with lust, greed,
at something and then he cannot pull out his attention. But now the attention becomes dharma-atit, means the attention loses its dharma. The dharma of the attention are such that we have to put the dharmas taught by the prophets to control them. Because we are coming from the lowest level. So these dharmas exist in our being and start showing. And when they attack us, then we have to have some measures to control it. So we build up our dharmas, our rules and regulations, and control them, the dharmas which have come to us from lower conditions. This is the greatness of human beings, that they have made their own dharmas established on top of the lower dharmas. Like carbon has, say, 4 valencies. It has to be in 4 valencies. It acts according to the 4 valencies. It cannot make it 6. But human beings can make those valencies established which are supposed to be representing the human dharma, the Manav dharma. But with the Satrara set, the attention loses that quality. Means you don't have need, there's no need to put dharmas, restrictions upon yourself. You don't have to discipline, but you get disciplined automatically. That is the first sign of a person who is belonging to Nirmal religion. That is pure. Attention doesn't get attached or attacked by anything whatsoever. It is so pure. Like the lotus leaf, the water doesn't stay on it. So you become Kalatit, you become Dharmatit, you become Gunatit. Means the 3 moods in which you are born, left, right and center, you go beyond. The left one is the one by which you have emotional attachments of your attention. The second one is the physical and the mental attachments. And the third one, the attachment to the dharma. Attachment to be righteous and making others righteous, of disciplining others and disciplining yourself, which is the Sattvika, where a person tries to control all his enemies of lust, anger, pride, vanity, attachments, and greed. All these restrictions on the attention get lost and you become a free person of complete wisdom. Your attention itself becomes dharmic. So you lose all your gunas and you become
sadgunis, means virtuous, but not by discipline, but spontaneously. You become righteous spontaneously. Sometimes such people puzzle you, like Christ took a hunter in his hand and beat people who were selling things in the presence of God, in the sense in front of the temples. According to laws, we should not have temple. But this temple is a temple of a Gunati. And such a temple is a spontaneous happening, which is not to be analyzed, has to happen. The temper of the Devi on the Rakshasas, the killing of the Rakshasas, Krishna's samharas. Krishna is telling Arjuna that you have to kill all these people. They are all dead already. They all get explained because you go beyond. So it's the ati, beyond, conditions arise. Only the one who can control is beyond. The one who is innate cannot control. If you have to pull out the ship, you have to be on the shore. The one who has gone beyond can only do that. So you go beyond, that is ati. But when it comes to the knowledge, about such a person, you cannot think, because such a person is beyond thinking. You cannot describe, because such a person cannot describe. You cannot say why Socrates agreed to take the poison. Why Christ agreed to get crucified. That's beyond human comprehension. That's how you behave beyond human comprehension, and you are not to take certificates from human beings. Your certificates come from God Almighty and not from these human beings who are at a lower level. It would be like a dog writing about human beings. So you reach a state where it can be described with the word means without. Without. So such a person is without thought. He doesn't think. Such a person is without greed. Such a person is without lust, devoid of. Such a person is said to be ashamed, out of which nothing is left out. Like when you want to make a vacuum, you go on creating the vacuum, reach any point, but the vacuum cannot be complete because it reaches a point all the time where you find some part of it has to be remained. You cannot have a complete vacuum. But such a person has
a complete vacuum. Vacuum of all the negative, aggressive qualities. Doesn't exist. Complete. Such a person is eternal being. Nobody can kill. Nobody can harm. Nobody can hurt. The anger of anyone or respect of anyone does not touch such a person. He is not disturbed by insults or non-insults. He is not related by praises. Because he is devoid of the capacity to enjoy the boons of the ego. So the third state where he reaches, he gets the blessing of the word Ni. Ni. Ni is the first word of my name. But in Sanskrit, when you combine it with Mala, then it becomes Nirmala. But the word is Ni. Ni which shakes. Ni. That means sheer. Or when a R is added to it. But the first Ni means without, devoid, and Nira means sheer. Like when you say Nirananda, Nira, sheer Atma, sheer joy, Kevala, the only, there's nothing but joy. But this word is used, Nira, or Ni, used in two forms as I told you. One for saying without or devoid of. The another form is the only, absolute. The absolute. So here the joy becomes Nirana, absolute joy. Nothing but joy. Complete freedom. So you have all kinds of joys. As I told you before, you have Swananda, the joy of the spirit. Then you have got Brahmananda, the joy of well-being. You have got Leelananda, Krishnananda, where you have the joy of the play. But when you reach the state of Samsara, it is Nirananda.
means sheer, absolute joy. Though the name Nira is my name, it means absolute. So when you put such an adjective before anything else, it becomes absolute. Thus you become absolute. And when you are at that state of absolute, then there is no place for anything else to be there but yourself. But let us see what is absolute. That means it is not relative. It has no relative quality. Absolute cannot be compared. Atulaniya, it cannot be. It cannot be related to anything. It is absolute. It cannot be comprehended because it cannot be related to anything else through which we can comprehend. It is absolute. Whatever way you try to know it, you go away from absolute. Whenever you try to analyze the absolute, you are away from it. So this is what at Sahasrara you get, Nirānanda. In different stages of Sahaja Yoga, we had to start from Sharira Ananda, means the Ananda of the body. Manasa Ananda, the joy of the Manasa, the psyche. Then you can say Ahankara Ananda, where you have to have the satisfaction of the ego. But the state has now to be established within us is of Nirānanda. Then what is the question of fear? What is the question of talking about it? You cannot talk. Because how will you relate it? I cannot say it is like this, it is like that. There are no words for absolute truth. Only by negation, not this, not this, not this, what remains is absolute. So you reach the state of absolute. And that is the stage a complete communication is established. And in that communication, you have nobody else but the absolute within you. That is the Sahasrara Puja you are here. That is the level to which you should aspire. That should be the ascent which should be established within ourselves. We don't have to go to Himalayas. We don't have to do anything drastic. Remaining in this world, we have to become the absolute, the only, Kevalam. There's nothing like how for it. You just become
to just become like a flower becomes a fruit. It's all built in, within it. Allow it to work out. Just by surrendering, you become. Surrender, and you'll be surprised. You will be at the stage where you will enjoy your absoluteness. It is absolute love. It is absolute compassion. It is absolute power. The words stop. The description stops. You just become the absolute. I feel your absoluteness through it, with that oneness. If somebody is not with you, you don't worry. There's no company needed. You're alone, enjoying the absolute. There only you can enjoy the absolute in others also, in the best form, without seeing anything else but the absolute. May God bless you. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். சரணாகதி நிலை மாற்றுச்சி அருமையாக விளங்கப்படுத்தினார். சரணாகதி நிலை என்றால் எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். அது ஒன்றே நாம் செய்ய வேண்டியது. மற்றவை அனைத்தும் தானாக நடைபெறுகின்ற நமக்கு. அந்த சரணாகதி நிலை, அந்த தியான நிலை, அந்த சக்தி வாய்ந்த நிலையில் எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி சிறிது நேரம் நாம் தியான நிலையில் இருப்போம். எம்மை முழுமையாக கவனித்த நிலையில் இருப்போம்.
Ne observăm palma dreaptă, toate degetele până se răcoresc. இன்று ஸ்ரீ மாதாஜி பல வகையான ஆனந்தத்தை பற்றி கூறினார். ஸோ ஒரு சிறிய ஒரு 4 நிமிட பாடலோடு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். जगदीश्वरी करुणाकरी रक्षाकरी श्री निर्मला देवी नमो नमो। परमेश्वरी जगदीश्वरी करुणाकरी रक्षाकरी श्री निर्मला देवी नमो नमो। श्री निर्मला देवी नमो नमो। श्री निर्मला देवी नमो नमो। श्री निर्मला देवी नमो नमो नमो। श्री निर्मला देवी नमो नमो। महालक्ष्मी महासरस्वती महाकाली
ஆதிசக்தி மலை போல அகங்காரம் அகற்றிய எங்கள் மறுஜன்மம் தந்த ஆதிசக்தி சஹஸ்ரார சுவாமியே மோட்ச பிரதாயினியே ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ சஹஸ்ரார சுவாமியே மோட்ச பிரதாயினியே ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ 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 ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ கவலைகள் எல்லாம் கரைந்தன அம்மா துன்பமும் துயரமும் இனி இல்லையே கவலைகள் எல்லாம் கரைந்தன அம்மா துன்பமும் துயரமும் இனி இல்லையே பிழைகள் எல்லாம் மன்னிப்பாய் அம்மா ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ பிழைகள் எல்லாம் மன்னிப்பாய் அம்மா ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ 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 ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ அள்ள அள்ள குறையாத அன்பு கொண்ட ஆதிசக்தி ஸ்ரீ மாதாஜி அள்ள அள்ள குறையாத அன்பு கொண்ட ஆதிசக்தி ஸ்ரீ மாதாஜி திருவடிகள் சரணம் 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 அம்மா ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ திருவடிகள் சரணம் 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 அம்மா ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ 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 ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ ஆனந்த தாண்டவம் ஆடினேன் அம்மா சரணரவிந்தத்தில் தஞ்சம் கொண்டு ஆனந்த தாண்டவம் ஆடினேன் அம்மா சரணரவிந்தத்தில் தஞ்சம் கொண்டு பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி கருணாகரி ரக்ஷாகரி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி கருணாகரி ரக்ஷாகரி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமோ இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதைஜியை வணங்கி இன்றைய தியானத்துக்காக அனைவரையும் இங்கு கூட்டி அருளுரைகள் மூலம் நமக்கு மேலும் 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 ஞானத்தை அறிவை தந்து எமது அறியாமை இருளை அகற்றும் எமது அன்பு தாய் தெய்வீக குரு அவர்களுக்கு எமது அனந்த கொடி நன்றிகளை இருதயத்தில் தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். சோமோடு இணைந்து கொண்ட ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் ஜூம் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஃபேஸ்புக் அன்பர்கள் ஃபேஸ்புக் சாட் வழியாகவும், ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.